அண்ணன் தங்கச்சி பாசம்னா அவங்கள மாதிரி இருக்க முடியாது. தங்கச்சி சும்மா ஃபோன் பண்ணியிருக்கா, அவளை எனக்கு தேடுது, வா கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே நானும் கடைக்கடைன்னு அப்பா நல்லா ஒரு லாங் ட்ரைவ் போகலான்னு கிளம்பிட்டேன். தங்கச்சியை பார்க்க போகிறோன்னு சந்தோஷத்தில் என்ன ஒரு சிரிப்பு, வாயெல்லாம் பல்லு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தங்கச்சிக்கு என்னெல்லாம் பிடிக்கும், எங்கே சூடாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து சூடாக வாங்கிட்டு லாங் ட்ரைவ் போனோம். நிலாவை பார்த்திங்கன்னா அந்த பிங்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாங் ட்ரைவ் அதுவும் எனக்கு போனாலே ரொம்ப பிடிக்கும். அது தூத்துக்குடிக்கு போகிறது செட்டுக்காக பாதி போகிறது. செட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எங்கள் மாமா பையன் எங்கே நல்லாயிருக்குன்னு சொல்லி அவன் தூத்துக்குடிக்காரன், அவன்கிட்ட கேட்டு ஆண்டவர் கடை அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தோம். எங்கள் செட்டு எப்படா வரும்னு சொல்லி 10:30 வரை எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் இது. எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து அந்த வெங்காயத்தை அதுக்குள்ளே போட்டு அதை எடுத்து விரவி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நைட் நேரம் புரோட்டா சாப்பிட்றதே நல்லதில்லை, ஆனால் நைட்டு தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் சாப்பிடணும் போல் ஒரு டெம்ட் ஆகும். எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு சிரிச்சிட்டு டைமு பார்த்திங்கன்னா 11:30 அப்புறம் வீட்டுக்கு